இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். நாம் இன்று 2வது பாடத்தை படிக்க வந்திருக்கிறோம். 2வது பாடத்தினுடைய தலைப்பு இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்பது என்ன? அந்த குறித்து எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனம் 16 45 வரைக்கும் இந்த பாடத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 1:16 முதல் 45 வசனங்கள். 16 45 வசனம் நம்ம நல்லா கூட்டி பார்க்கும் பொழுது 31 வசனம் இருக்குது. இந்த 31 வசனத்தில் என்ன சம்பவம் நடக்குது? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் என்னென்ன ஊழியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு நாள் என்பது என்ன? செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, வியாழக்கிழமையா? அந்த ஒரு நாள் ஊழிய பயணம் என்பது எந்த நாளை குறிக்கிறது? முதல்ல அதை புரிஞ்சுக்கலாமா? வாங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 21ஆம் வசனம். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 21. இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்தை முடிச்சிட்டு உடனே எங்கே போறாருன்னு பாருங்க. அதுதான் விஷயம், சரிங்களா? மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அப்ப உடனே அவர் ஜெப ஆலயத்திற்கு போனார். அந்த நாள் எந்த நாளா? ஓய்வு நாளா இருந்தது. ஆக மார்க்கு 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற பெரும்பான்மையான சம்பவங்கள் ஓய்வு நாளை குறிக்கிறது. அப்ப அந்த நாள் என்பது ஓய்வு நாளாகும். இப்ப இதன் அடிப்படையில் மார்க் 1ஆம் அதிகாரம் 16 45 அந்த 31 வசனம் சொன்னேன் இல்லையா? இந்த 31 வசனங்களை 5ஆ பிரிச்சிடுறோங்க. அதிகாலையில் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம். 2வது, ஓய்வு நாள் ஆராதனையில் இயேசுவினுடைய ஊழியம். 3வது, ஓய்வு நாள் பிற்பகலில் இயேசுவினுடைய ஊழியம். 4வது, இயேசுவின் ஊழியத்தினுடைய ரகசியம். 5வது, ஊழியத்திற்கு உண்டான தடை. இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஓய்வு நாள் சபைக்கு போறாருங்க. சபைக்கு முன்பாக அவர் செஞ்ச ஊழியம் என்ன? அடுத்தது ஆராதனையில செஞ்ச ஊழியம் என்ன? ஆராதனை முடிஞ்சு செஞ்ச ஊழியம் என்ன? இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யறாரு. ரகசியம், பவர் எங்கேருந்து வருது அவருக்கு? இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் பொழுது பிசாசு எப்படி தடையை உண்டாக்குறான் என்பதை படிச்சுக்க போறோங்க. ஆக மார்க் 1ஆம் அதிகாரம் 16 45 31 வசனங்களை அவருடைய ஊழிய பயணத்துல ஒரு நாள் எப்படி இருந்துச்சு என்பதை நம்ம சிந்திக்க போகிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபம் அவசியம் இல்லையா? சரி வாங்க. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக இயேசுவை நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு கொடுத்த அற்புதமான பாடத்திட்டத்திற்காக நன்றி சொல்றோம். இயேசுவை நாங்கள் காணும் பொழுது எங்களை நாங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள். மார்க் 1ஆம் அதிகாரம் 16 45 5 விஷயங்கள், 5 சம்பவங்கள் நடக்கிறது. பெரும்பான்மையான சம்பவங்கள் அந்த ஓய்வு நாளிலேயே நடக்கிறது. சரி, அப்ப முதல் சம்பவம் என்ன சம்பவம்? மார்க்கு 1ஆம் அதிகாரம் முதல் சம்பவம் என்ன? 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. 16ஆம் வசனம் விதமாய் சொல்லுது, அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். என்னவா? சீமோனையும் அந்திரேயாவையும் இயேசு கிறிஸ்து பார்த்தார். எங்க போகும் பொழுது? அவர் கலிலேயா கடலோரமா போயிட்டே இருக்கிறாருங்க. போயிட்டே இருக்கும் பொழுது இந்த 2 சகோதரர்களையும் பார்க்கிறார். சீமோன் பேதுருவை பார்க்கிறாரு, அவங்களுடைய சகோதரனான அந்திரேயாவை பார்க்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையில கலிலேயா கடலோரமா போனாரு? இயேசு கிறிஸ்து அவர் மலைக்கு ஏறி சென்று ஜெபிக்க போவாரு. இயேசு கிறிஸ்து அவர் தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் இயற்கைக்குள்ள போயிடுறாருங்க. அந்த மாதிரி விஷயம்தான் அவர் கடலோரமா போறாரு. அவர் தியானம் பண்ண புறப்பட்டு போறாரு. அவர் தியானம் பண்ண புறப்பட்டு போகும் பொழுது இந்த 2 சகோதரர்களை பார்க்கிறார். பார்த்து அவர் என்ன சொல்றாரு? வசனம் 17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்ப இயேசு எதற்கு போனார் உங்களுக்கு புரியுதா? என் பின்னாடி வாங்கப்பா, நான் உங்களை சீஷராக்குவேன்னு சொல்ல, நான் உங்களை மனுஷர்களாக பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் அப்படின்றார்.
வசனம் 19. உடனே அவங்க என்ன செய்யறாங்க என்பதை பார்க்கணும். இயேசு என்ன செய்யறாரு? இயேசு சீஷர்களை உருவாக்குறாரு. அதிகாலை வேளையில அவர் தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இந்த 2 பேரை பார்க்கிறாரு. அவங்கள ஊழியத்துல கொண்டு வரலாமேன்னு சொல்லிட்டு, வாங்கப்பா, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? வாங்க, வசனம் 18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயின் குமாரனையும் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்திருக்கிறதை கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். முதல்ல ஒருத்தன் வலையை விட்டு பின் சென்று போறான். இன்னொருத்தன் தகப்பனையும் தகப்பனுடைய படகையும் தகப்பனுடைய வேலையாட்களையும் விட்டு இன்னும் 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா பின் சென்று போறாங்க. ஆக இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்கிறார்? உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கிறார், சீஷர்களை உருவாக்குறார். இந்த 12 கோத்திர தலைவர்களை உருவாக்கின தேவன் இப்பொழுது 12 சீஷர்கள் குழுவை உருவாக்குறாரு. அங்கதான் இந்த 2 பேர் அழைக்கிறார். சரி, இவங்க ஆண்டவர் சீஷர்களை உருவாக்குறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம 2வது இங்க இன்னொரு கேள்வி கேட்டோம்ல, இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? பின் வந்தாங்களா, வரலையா? ஒருத்தன் வலையை பிடிச்சிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். விட்டு வந்தாங்களா? விட்டு வந்தாங்க. ஏன் விட்டுட்டு வந்தாங்க என்பதுதான் கேள்வி. இங்கதாங்க இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுகிறது. இந்த சம்பவத்தினுடைய உள் கருக்குள்ள நம்ம போறோங்க. அப்ப ஏன் அவங்கெல்லாம் விட்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு 2 மிக முக்கியமான காரணம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. முதல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் மார்க்கில் மட்டும் சொல்லப்படல, லூக்காவிலையும் சொல்லப்படுகிறது, மத்தேயிலும் சொல்லப்படுகிறது. இந்த எல்லா வசனங்களையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயம் வரும். இவங்க என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க வேற ஒரு விஷயம் வர்றதை பார்க்கலாம். லூக்கா 5 வசனம் 2 பாருங்க. லூக்கா 5 வசனம் 2. ஆண்டவர் சீமோனை அழைக்கிறாரு, அந்திரேயாவை அழைக்கிறார். சரிங்களா? அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது. லூக்கா 5 வசனம் 2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். என்னவா? ஆண்டவர் 2 படகை பார்த்தார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இது யாருடைய படகு? வசனம் 2. அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. ஒரு படகு, அந்த படகுக்குரிய ஓனர் சீமோனு. இப்ப இந்த சீமோன் என்ன சொல்றாப்புல? ஆண்டவர் அந்த படகை பார்க்கிறாரு. என்னத்தை பார்த்தார் அந்த படகுல? என்ன விஷயம்? படகை பார்க்கிறாரா அல்லது படகுனுடைய ஓனரை பார்க்கிறாரா? என்ன விஷயம்? சீமோன் பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாப்புல. அதுல இருந்து சீமோன் பேதுரு என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் ஏன் அழைத்தாருன்றதை புரிஞ்சுக்கலாம். வசனம் 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் சீமோன் பேதுரு பிரயாசப்பட்டிருக்கிறாரு, ஒன்றும் அகப்படல. இப்ப இந்த முகத்தை, இந்த துயரத்தை, இந்த சோர்வை தான் இயேசு பார்த்தார். படகை பார்த்தார்னா படகுல ஒன்றும் இல்லைங்க. படகுல ஏன் ஒன்றும் இல்லை? மீன் இல்லை. இப்ப மீன் இல்லாததுனால இவனுக்கு ரொம்ப சோர்வு ஏற்பட்டு ரொம்ப துக்கமுகமா என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு மீன் இல்லை. இப்ப என்ன கேள்வி கேட்டோம்? ஏன் ஆண்டவர் கூப்பிடும்போது சட்டுன்னு வந்தாங்க அப்படின்னா இங்க ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை முடைக்கணும். இவங்க புறப்பட்டு போகும்பொழுது, அழைப்பதற்கு முன்பாக அவங்க மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. இதே மாதிரி சம்பவம் இன்னொரு இடத்துலையும் வருகிறது. மீன் பிடிக்க போவாங்க, ஒன்றும் அகப்படவில்லை. அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும், உரசி பார்க்கணும். ஏன் இங்க மீன் கிடைக்கல? அது தற்செயலாய் நடந்த சம்பவமா அல்லது தெய்வத்தினுடைய தீர்மானமா? தேவன் தான் மீன் அகப்படாதபடி செய்தாரா
அல்லது இவங்களுடைய சந்தர்ப்ப சூழலா? எப்படி அது? அங்க அவங்க ஊழியத்தை விட்டு போனாங்க, மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றும் அகப்படவில்லை. அப்ப அதே தான் இங்கேயுமா? சற்று யோசிக்கணும். இப்ப இங்க என்ன நடக்குது? இவங்களுக்கு ஒன்றும் மீனே கிடைக்கல. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் மீன் என்ன செய்யல, அகப்படவே இல்லை. சரி, ஏன் அகப்படலை? இவங்க ஊழியத்தை விட்டு போயிட்டாங்களா? இதுக்கு ஆன்சரு வாங்க, மார்க் 1:14 வாங்க. மார்க் 1:16 வாசிச்சோம்ல, மார்க் 1:14 போங்க. இங்க ஒரு சம்பவம் நடக்குதுங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. யோவான காவல்ல வச்சிடுறாங்க. காவல்ல சொன்னா அவனுடைய ஊழியம் முடியுது, இயேசுவினுடைய ஊழியம் ஆரம்பிக்குது. யோவான் காவல்ல வைக்கப்படுவதற்கு முன்பாக என்ன நடந்துச்சு? இப்ப இதை மார்க் கோட் பண்றாரு. யோவான காவல்ல வச்சாங்க. யோவான காவல்ல வச்ச விளைவு என்ன? இப்ப யோவான் 1 ஓடிவாங்க. யோவான் 1:40. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். என்னவா? 2 பேர்ல ஒருத்தன் அந்திரேயா. அப்ப கவனிச்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, யோவானுடைய சீஷன் ஆகிய இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் போய் இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. இவங்க இயேசுவோட கூட ஒரு ஊழியத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரில, அவங்க ஊழியத்தை விட்டுட்டு வெளில வந்துட்டாங்க. ஏன் வெளில வந்துட்டாங்க? அதுதான் மார்க் 1:14 சொல்லுகிறது. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு. அப்ப என்ன? அவங்க ஏற்கனவே யோவானுடைய சீஷர்கள் தான், இயேசுவையும் பார்த்திருக்கிறாங்க. இப்ப யோவான் என்னைக்கு காவல்ல வைக்கப்பட்டாங்களோ அன்னைக்கு ஐயோ இந்த நிலைமை நமக்கும் நடந்துருமோ, உன்னுடைய மனைவி பிள்ளைகளை யார் பார்ப்பா அப்படின்ற பயத்திற்குள்ளாக போனதுனால இவங்க யோவானையும் விட்டுட்டு இயேசுவையும் விட்டுட்டு அவங்க பாதுக்கு சரி நம்மளால முடிஞ்ச ஒரு வேலையை செய்வோம்ப்பா, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஊழியத்துக்கு போவோம்ப்பா அப்படி வந்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு படகுல மீன் இல்லை, வலையில் மீன் அகப்படலை. ஊழியத்தை விட்டு வெளியே வந்தார்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இதை கேட்கிற, இதை படிக்கிற நீங்கள் ஊழியத்தை விட்டு போயிட்டீங்களா? நீங்கள் முழு நேர ஊழியராக இருந்து நீங்கள் அந்த ஊழியத்தையே விட்டுட்டு நீங்கள் வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? யோசிங்க. அந்த வேலையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதா? காரணம் புரியுதா? ஒருவேளை நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் மணி நேரமாவது நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருந்த நீங்கள் விட்டுட்டீங்களா? அப்போ யோசிக்கணுங்க. இந்த சீஷர்கள் ஊழியத்தில் இருந்த நபர்கள் தான், ஆனால் ஊழியத்தை விட்டுட்டு போனாங்க. அதனுடைய விளைவு தான் அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை. இப்போ கேட்ட கேள்விக்கு வருவோம். இப்போ இவங்களுக்கு மீன் அகப்படாதது தெய்வத்தினுடைய திட்டமா, தற்செயலா? தற்செயல் இல்லைங்க. மீன் அகப்படாமல் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை அழைக்கிறார், அங்கவே அழைக்கிறார், காரணத்தை உணர்த்துறார். இதை பேதுரு புரிஞ்சுக்கல. இப்ப பேதுரு அவன் போட்டை கொடுக்குறான், அந்த போட்டில் அவர் உட்கார்றாரு, வேத பாடம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது சத்தியா அவனுக்கும் போகுது. இப்ப என்ன ஆகுது? தீத்திற்காக போட்டை கொடுத்தவன் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? அதுதான் லூக்கா 5:5 வசனம் 6-7 பாருங்க. லூக்கா 5:6-7. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உடைய வார்த்தையின்படியே செய்கிறேன்னு சொன்னால, வார்த்தையின்படியே செய்தான். எப்படி கிடைச்சதான்? மீன், மிகுதியான மீன் கிடைச்சிச்சு. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி வகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமுழத்தக்கதாக நிரப்பினார்கள். இப்ப ஏன் பயம் வந்துச்சு? ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவங்களோடு கூட இணைகிறார். அவங்க ஆண்டவரை விட்டு பிரிஞ்சாங்க, ஆசீர்வாதம் போயிருச்சு. ஊழியத்தை விட்டு பிரிஞ்சாங்க, ஆசீர்வாதம் போச்சு. இப்ப ஆண்டவர் அவர்களோடு கூட இணைந்தார். ஆண்டவர் வசனத்தை கேட்கும்படி செய்தார். ஆண்டவர் அவர்களை கீழ்ப்படியும்படி ஏவினார்.
ஆண்டவரோடு இணைஞ்சாங்க, ஆண்டவர் வார்த்தையை கேட்டாங்க, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இப்போ கிடச்சிச்சுங்க. இப்போ அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இவரால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியும் என்பதை உணர்ந்தார்கள். உங்களுக்கு விஷயம் புரியுதா? உங்களுக்கு இவர்கிட்ட தெய்வீக வல்லமை இருக்குது. அந்த தெய்வீக வல்லமையினால இவர் மீன் கிடைச்சிச்சு. ஏன்னா காலை நேரத்தில் போய் மீனை போடுறோம், எப்படி மீன் கிடைக்கும்? எப்படி மிகுதியான மீன் கிடைக்கும்? எப்படி 2 போட்டும் நிரம்பி கொண்டு கரை சேர்க்க கூட முடியலங்க. போட்டு அப்படியே உள்ள முழுகிருமோ அப்படின்ற அளவுக்கு மீன் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, இது இயற்கையான சம்பவமா அல்லது அற்புதமான சம்பவமா? இது அற்புதமான சம்பவம். அப்ப தேவன் இதை செய்ய முடியுமானால் என்னுடைய தேவைகளையும் சந்திக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நம்ம இவருக்கு பின்பாக போனா நம்முடைய குடும்பத்தின் தேவையை ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்றத நம்பினாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆக முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த மீனை கொடுக்குறவர் என் குடும்பத்தின் தேவையை பார்த்து பாருப்பா, இவருக்கு முன்னாடி போகலாம்ப்பா, நம்பலாம்ப்பா இவரை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது வசனம் 8, லூக்கா 5:8. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவனுக்கு அவன் பாவம் உணர்த்தப்பட்டிருக்க. எப்படி பாவம் அப்படின்னா, அவன் ஏற்கனவே யோவானுடைய சீஷனா இருந்திருக்கிறான். இயேசுவை போய் பார்த்துட்டு இயேசுவோட கூட தெரிஞ்சவனா இருந்திருக்கிறான், ஊழியம் செஞ்சிருக்கிறான். இப்போ இயேசுவை அம்போன்னு விட்டு வந்துட்டான்ல. இப்போ இவன் இயேசுவை அம்போன்னு விட்டு போனாலும் இயேசுவானவர் அவனை விடலை, அவனை தேடி வந்திருக்கிறாரு பாருங்க. அன்பு என்னைக்குமேங்க மக்களை தேடி தேடி போவோங்க. அந்த அன்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரை விட்டு வந்தாலும் அந்த அன்பு உங்களை தேடி துரத்தி துரத்தி அன்பு செலுத்தும். துரத்தி அன்பு செலுத்துறதுக்கு பேர் தாங்க அன்பு. சரிங்களா? அப்போ இவனுக்கு ஆண்டவருடைய அன்பிற்கு முன்பாக இவனுடைய பாவம் தெரிஞ்சிருச்சுங்க. ஐயோ, நான் பாவம் செஞ்சுருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்த்தப்பட்டாங்க. அப்போ திரும்பவும் ஏன் சேர்றான் அப்படின்னா, நான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ ஊழியத்தை விட்டுட்டேன், இப்போ நான் பாவி, நான் மீண்டும் ஆண்டவர் அன்பு அழைக்கிறது என்பதை உணர்ந்தான். அவன் போய் ஊழியத்தில் போய் சேர்ந்தாங்க. விஷயம் புரியுதா? ஆக கேள்வி, அதிகாலை வேளையிலே, ஓய்வு நாளின் அதிகாலை வேளையிலே இயேசு என்ன செய்தார்? சீஷர்களை அழைத்தார். ஏன் சீஷர்களை அழைத்தார்? வேற ஆளே கிடைக்கலையா என்கிற கேள்வி மிக மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. ஏன் சீஷர்களை அழைத்தார்? சரிங்களா, எத்தனையோ படித்தவர்களை அழைத்திருக்கலாம், ஆனால் ஏன் இவங்களை போய் அழைத்தாரு அப்படின்னா, ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை அழைக்கிறார். சரிங்களா, உலகத்தில் எவ்வளவோ ஆளுகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் தாழ்த்துறதுக்காக பைத்தியங்களை ஆண்டவர் அழைக்கிறாருங்க. ஆண்டவர் ஏன் இந்த 12 சீஷர்களை அழைத்தாருன்னு சொன்னால், ஏன்னா இவங்களை அறியாதவர்கள் தான் இவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். இவங்கள்ட்ட பெருமை இல்லைங்க, இவங்க மோல்டு பண்ண முடியுங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளவோ சனகரிப் சங்கத்தினுடைய ஆட்களையும் எவ்வளவோ ஆசாரியர்களையும் கூட்டிருக்க முடியும். அவங்கள்ட்ட விஷயமும் இருந்துச்சுங்க, அறிவும் இருந்துச்சுங்க, பெருமையும் இருந்துச்சுங்க. இவங்கள்ட்ட அறிவு இல்லைங்க, தாழ்மை இருந்துச்சுங்க. அந்த தாழ்மை ஒன்று இருந்ததுனால தான் இவங்களை மோல்டு பண்ண முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். சரிங்களா? அவங்க எப்படி விட்டு வந்தாங்க? அவங்க இவரால் எல்லாம் சந்திக்க முடியும் என்று நம்பினார்கள். இவர் பரிசுத்தர் என்பதை நம்பினாங்க, தங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்தாங்க, அவங்க விட்டுட்டு போனாங்க. ஆண்டவர் அன்னைக்கு 12 பேரை அழைச்ச ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறார். சரிங்களா, நம்மையும் அழைக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து அவர் அன்னைக்கு அழைத்தார், அவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு சென்றாங்க. இப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் என்ன அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்குதுங்க. அந்த பாடம் என்ன பாருங்க, மார்க் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். மார்க் 8:34. மார்க் 8:34 சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருத்தன் என்னுடைய வரணும்னு சொன்னால் தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன்.
அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய சீஷராக மாறுறாங்க. இப்போ இந்த முதல் சம்பவம் நம்ம கற்றுத்தருகின்ற விஷயம், இந்த இயேசுவானவர், சீஷர்களை உருவாக்கின இயேசுவானவர் உங்கள் உள்ளத்திற்குள் வந்துட்டாரா? உங்கள் உள்ளத்திற்குள் வந்துட்டாருன்னு சொன்னால், நீங்கள் ஞானமுழுக்கு பெற்று கிறிஸ்தவத்தில் சபையில் எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் சீஷர்களை உருவாக்கியிருக்கீங்களா? உங்கள்கிட்ட எத்தனை சீஷர் இருக்கிறாங்க? சத்தியத்தை சொல்லக்கூடியது தாங்க சீஷர்கள். ரொம்ப யதார்த்தமான விஷயம் இது இல்லையா? அப்படிப்பட்ட சத்தியத்தை உருவாக்கின பிள்ளைங்க எத்தனை நீங்கள் வச்சிருக்கிறீங்க? ரெண்டாவது, நீங்கள் சீஷரா? நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறீங்களா? அவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து போகிறவன் தான் சீஷன். அப்படி நீங்கள் ஆண்டவர் சொல்ல சொல்ல விடுறவங்களா இருக்கிறீங்களா? அன்னைக்கு அதிகாலை வேளையில், ஓய்வு நாளின் அதிகாலை வேளையில் நடந்த சம்பவம், ஆண்டவர் சீஷர்களை அழைத்தார், அவர்களும் எல்லாவற்றையும் விட்டு சென்றார்கள். இப்போ ரெண்டாவது சம்பவத்துக்கு போவோங்க. இப்போ ஓய்வு நாள் ஆராதனை வேளையில் என்ன நடக்குது? ஓகே, வசனம் 21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். என்னவா? ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். சரிங்களா? முதல்ல அழைச்சாரு, இப்போ சர்வீஸில் போய், டிவைன் சர்வீஸில் போய் பிரசங்கம் பண்ணுறார். இப்போ அவர் பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? 22. அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகம் வித்தியாசமா இருந்துச்சான். எப்படி இருந்துச்சா? அவர் போதகம் வேதபாரகரை போல பேசாம அதிகாரம் உடையவர்களாய் பேசினாராம். அப்ப அந்த அதிகாரம் எங்க இல்லை? வேதபாரகர்கிட்ட இல்லை. சரியா? அப்ப எப்படி இவர்கிட்ட அந்த அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா, வாங்க ஒரு வசனம் பார்க்கலாம் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அவருடைய பேச்சுல என்ன வித்தியாசம்? வேதபாரகரை போல இவர் பேசல. இவருடைய பிரசங்கம் வேற, மற்றவங்களுடைய பிரசங்கம் வேற. இவர் பிரசங்கத்தினுடைய விசேஷத்தன்மை என்ன? பைபிள்ல இங்க சொல்லப்பட்டது விளக்கம் வரணும் இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 4 வசனம் 32 பாருங்க. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். திரும்பவும் அதேதான். அப்ப அந்த அதிகாரம்னா என்ன? அவருடைய பிரசங்கம் வல்லமை உள்ளதா இருந்துச்சு. அந்த வல்லமை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, நீங்க பார்க்கலாம், பிசாசை சந்திச்சாலும் சரி, மக்கள்கிட்ட சொன்னாலும் சரி, எப்பயுமே எழுதியிருக்கிறதேன்னு சொல்லுவாங்க. அப்ப வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்கெல்லாம் பாரம்பரியத்தை நம்பி போறவங்க. ஆகையினால அவங்க பேச்சுல ஒரு பிடிப்புத்தன்மை இல்லை. மக்கள் நம்புற மாதிரி ஒண்ணு இல்லை. ஆத்ம ஆதாயத்துக்கு உரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. இந்த கருத்து அந்த கருத்துன்னு ஓடுது. ஆத்ம ஆகாரமா மாறல. ஆனா இயேசுவானவர் அவர் வசனத்தை அவர் புசிக்கிறபடினால, அவர் புசித்து ருசித்த விஷயத்தை சொல்லும் பொழுது அங்க எளிமை இருந்தது, அங்க வல்லமை இருந்தது. அந்த வல்லமை மக்களுக்குள்ள கிரியை செய்து அது ஆத்ம ஆகாரமாக மாறுச்சுங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப இயேசுவினுடைய பிரசங்கம் பைபிள் அடிப்படையில் இருந்துச்சு. பைபிள் ஒன்லின்னு இருந்துச்சு. பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டாருங்க. துணிச்சலா பைபிள் எப்படி பேசுதோ அப்படி பேசினார். அங்க எளிமை, அங்க வல்லமை, அங்க ஒரு மனமாற்றம், அங்க ஒரு சாட்சி எல்லாம் வந்துச்சுங்க. ஆனா அப்படி அவங்க எல்லாம் பேசல. புரியுதா? சரி, இப்படி பேசும்பொழுது சாத்தான் சும்மா இருப்பானா? தடை செய்வான் இல்லையா? எப்படி தடை செஞ்சான்னு பாருங்க. வசனம் 23. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். உண்மையை சொல்ற மாதிரியே இருக்குதுங்க. ஐயோ, நீர் பரிசுத்தர்ப்பா, நசரேயனாகிய பரிசுத்தர்ப்பா நீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா மக்கள் கவனம் இயேசுவினுடைய பிரசங்கத்திலிருந்து இவன்கிட்ட திசை திரும்பிடுச்சுங்க. சரியா? ஆனா இயேசு என்ன செய்தார் பாருங்க. வசனம் 25. இவ ஏதோ உண்மை பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. உண்மை ரைட்டு தான். மனுஷன் கூட புரிஞ்சுக்காத உண்மையை பிசாசு பேசுது. ஆனா அது ஒரு தந்திரம் இருக்குது. வசனம் 25 இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். என்ன சொல்றாரு?
அவனை விட்டு போன்னு மட்டும் சொல்லுங்க, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை ஆட்டினார். ஏன்? அவன் இந்த பிசாசு சில விஷயத்தை சொல்லுது, அந்த விஷயம் போச்சுன்னு சொன்னா, அவர் யாருன்ற விஷயம் பரவுச்சுன்னு சொன்னா அவரால் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கிறாரு. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இப்ப வசனம் 27, எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். முதல்ல பாருங்க, பேதுருக்கு மீனே இல்லைங்க, மீனெல்லாம் வலையில விழும்பொழுது, தேடி விழும்பொழுது, அந்த படகையே முழுகத்தக்கதா போகும் பொழுது பேதுருவும் சகோதரனும் ஆச்சரியப்படலையா? அங்க ஒரு ஆச்சரியம். அடுத்தது, பிரசங்கத்தை கேட்டு தெய்வீக ஆராதனையில் ஆச்சரியப்படலையா? அங்க ஒரு ஆச்சரியம். பிசாசு கட்டளை போடுறாரு, பிசாசு அவனை விட்டு போகுது, அங்கேயும் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஆக அழைக்கும் போது மீன் காரியத்தை மீனை கொடுக்கும் போதும் ஆச்சரியம், பிரசங்கத்திலையும் ஆச்சரியம், பிசாசை விரட்டும் போதும் ஆச்சரியம். இங்கே நம்ம கற்றுக்கொள்கின்ற இரண்டாவது பாடம் என்னன்னா, தெய்வீக ஆராதனையில் நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய பிரசங்கம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கிறதா? நம்ம சொந்த கருத்தை பேசிட்டு இருக்கிறோமா? நம்மளுடைய பிரசங்கம் எளிமையாக மக்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது ஒரு தகவல் பரிமாற்றமாக இருக்கிறதா? நம்முடைய செய்தி இயேசுவின் செய்தியாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஓய்வு நாளினுடைய தெய்வீக ஆராதனையில் செய்தியை கொடுத்துட்றார். இப்போ மூன்றாவது, செய்தியை கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாரா? 5 நாளும் 6 நாளும் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாரா? பார்க்கலாம் வாங்க. வசனம் 29, உடனே அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். காலையில மீனை கொடுத்தாரு, மத்தியானத்துல என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா சீமோன் அந்திரேயா வீட்டுக்கு புறப்பட்டு போனார். அங்கே நடக்குது, அங்கே சீமோனினுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். ஓய்வு நாள் பிற்பகல்ல யார் வீட்டுக்கு போறார்? என்ன செய்யறாரு? சீமோன் பேதுரு அந்திரேயா வீட்டுக்கு போறாரு. அங்க அவங்க மாமிக்கு ஜுரமா இருக்குது. அங்க அவர் கிட்ட போய் தொட்டு சுகமாக்குறார். இயேசுவானவர் என்னைக்குமே பல சமயங்கள்ல தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார். அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? அப்ப சரீர பிரகாரமாக சுகவீனமாக இருந்தவ அங்க சுகம் பெற்ற உடனே அவள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். ஆவிக்குரிய வாழ்க்கையில சுகவீனமா இருந்த நம்ம சுகம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னா என்ன செய்யணும்? பணிவிடை ஆவியா மாறணுமா இல்லையா? நம்ம உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்காக பணிவிடை செய்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இங்க ஓய்வு நாள் பிற்பகல்ல செய்தது என்ன? ஓய்வு நாள் ஆரம்ப வேளையில சீஷர்களை உருவாக்குறார், சீஷர்களை அழைத்தார். தெய்வீக ஆராதனையில வல்லமையான செய்தியை கொடுக்கின்றார். பிற்பகல்ல ஹவுஸ் விசிட்டிங் போறாரு, போய் நோய்களை சுகமாக்குறார். இப்ப நாம் ஒரு வசனம் சொல்றேன், அந்த வசனம் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, பதிவு செய்யுங்க. ஓய்வு நாள்ல நன்மை செய்வது, இதை குறித்த வசனம் எங்க இருக்குது? சரிங்களா? ஓய்வு நாள்ல நன்மை செய்ய வேண்டும் இப்படின்ற வசனம் நிறைய இடத்துல வருதுங்க. ஏதாவது ஒரு வசனம் தூக்கி போடுங்க. சரிங்களா? அப்போ ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். அடுத்தது, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார்? யாரையாவது கேட்டாவது நீங்க போடுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தான் பெதஸ்தா குளத்து அன்னைக்கு போயிருக்கிறாரு. இன்னும் பல பல அற்புதங்கள் ஓய்வு நாள் அன்றைக்கு தான் நடந்திருக்குது. அப்போ ஓய்வு நாளை ஆண்டவர் மக்களை விடுதலை அளிக்கிற நாளாகவே மாற்றிருக்கிறாங்க. அப்போ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? நம்ம ஒரு பாடமாக மாறுகிறதா? ஓய்வு நாள் பிற்பகல்ல நம்ம தூங்கக்கூடாது. நம்ம ஏதேனும் ஒரு வேலையை செய்யணும். தூங்குறது தூங்கிக்கோங்க, ஆனால் கொஞ்ச நேரம் போல தூங்கிட்டு
கொரட்டை வர்றதுக்கு முன்பாக எழுந்து கொஞ்சம் போல ஒரு சின்ன ஊழியத்தை செய்யலாமே. என்ன சின்ன ஊழியம், ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் என்ன, நம்ம யார் வீட்டுக்காவது போய் யாருக்காவது ஜெபம் பண்ணி யாருக்காவது ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் இல்லையா, யாருக்காவது நம்பிக்கையை கொடுக்கலாம் இல்லையா. ஓய்வு நாளில் நாம் இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஓய்வு நாள் பிற்பகல்ல இயேசு நம்ம கற்றுத்தருகின்ற 3வது பாடம். ஆக அதிகாலை வேளையில இயேசு செய்த ஊழியத்தை பார்த்தோம், பகல் வேளையில இயேசு செய்த ஊழியத்தை பார்த்தோம். இப்ப மதியத்துல சாயந்தரத்துல இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி அவர் செய்து முடிக்கும் பொழுது ஓய்வு நாளினுடைய முடிவு நேரத்துல என்ன நடக்குதுன்றதை பாருங்க. ஓய்வு நாள் முடிவு நேரத்தில் நடக்குது பாருங்க. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகள் உபத்திரவப்படுத்த அநேகரை அவர் சுத்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மீண்டுமாக பிசாசுக்கு அவர் இடம் கொடுக்கல, அவர் சைலண்டா அனுப்பிச்சு விடுறாரு. இப்போ என்ன ஆகுது, பட்டணமே திரண்டு பேதுருவினுடைய வீட்டுக்கு வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் சுகமாக்குறாங்க. இப்போ மார்க்கு சொல்றாரு, என்ன டைம்ல சுகமாக்குனார்? சன்செட் டைம்ல, சூரிய அஸ்தமனம் ஆகுது, ஓய்வு நாள் முடியும் தருவாயில பட்டணமே வந்து வாசல்ல நிக்குதுங்க. பேதுருனுடைய மாமியினுடைய ஜுரம் போச்சுன்னா, ஐயோ எங்களுடைய ஜுரம், ஐயோ எங்களோட அசுத்த ஆவிகள்லாம் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். இப்போ பாருங்க, இங்கதான் நம்ம 4வது விஷயம் படிச்சுக்க போறோம். இயேசுவினுடைய அந்த ஊழியத்துக்கு சீஷர்களை அழைக்கிறாரே, சொன்ன உடனே வந்தான் பாருங்க. அதுக்கு என்ன ரகசியம், என்ன காரணம்? மீனெல்லாம் வந்து விழுந்துச்சு பாருங்க, என்ன காரணம்? அப்படிப்பட்ட வல்லமையான பிரசங்கம் எப்படி வந்துச்சு, எப்படி தயாராச்சு? ஏதாவது புக்கு வச்சிருப்பாரா? நமக்கு தெரியாத ஏதாவது குறிப்பு வச்சிருப்பாரா? அவர் பேச்சில் அவ்வளோ வல்லமை இருந்துச்சே, என்ன காரணம்? என்ன காரணம்? வந்து அவர் மத்தியானத்தில் கூட ஓய்வெடுக்காம போயிட்டு ஊழியத்துக்கு போனாரே, என்ன காரணம்? எப்படி ஜுரம் போச்சு? இப்ப எல்லா நோய்களையும் எல்லா அசுத்தாவிகளையும் விரட்டினாரே, என்ன ரகசியம் என்ன அப்படின்னா, வசனம் 35ங்க, 4வது விஷயங்க. ஓய்வு நாள் முடிந்து அவர் செய்த விஷயத்துல பாருங்க, அங்கதான் அந்த ரகசியம் இருக்கு, அந்த வல்லமை, அந்த அதிகாரத்துக்கான ரகசியம் இருக்கு. வசனம் 35, அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எப்ப எழுந்தார்னா கேள்வி. அதிகாலை எழுந்தாரா? இல்ல, அதிகாலையில இருட்டோடு எழுந்து பொழுது விடுவதற்கு முன்பாக எழுவது ஆண்டவருடைய பழக்க வழக்கம். அவருடைய வழக்கம் ஓய்வு நாளுக்கு ஜபாலயத்துக்கு போது வழக்கம் என்று அறிந்திருக்கிற மக்களுக்கு அவர் உணர்த்துகின்ற விஷயம், இன்னொரு பழக்க வழக்கமும் இருக்குது அவர்கிட்ட. அந்த பழக்க வழக்கம் ஓய்வு நாளுக்கு கரெக்டா சர்ச்சுக்கு போற மாதிரியே அவருடைய பழக்க வழக்கம் இருட்டோடு எழுந்திருப்பார். இப்ப இந்த விஷயம் இன்னும் கூட ஆழமா போகுதுங்க. முந்தின நைட்டு எப்ப படுத்தாருன்னு தெரிலங்க. பட்டணத்தார் ஒவ்வொருத்தரையா தொட்டு 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 சுகமாக்கி பிசாசுகளை விரட்டி அவர் படுக்கும்போது நள்ளிரவாக இருக்கும். 12 மணி இருக்கலாம், 1 மணி இருக்கலாம், பேதுருவினுடைய வீடு அமைதியா போவதற்கு. அப்ப 12 மணிக்கு படுத்துட்டு 1 மணிக்கு படுத்துட்டு மனுஷன் 3-4 மணிக்கு எந்திரிச்சிடுறாருங்க. அப்படின்னு எவ்வளவு நேரம் தூக்கம்? 3 மணி நேரம் தான். ஆண்டவரே, இந்த 3 மணி நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த 3 மணி நேர தூக்கத்தின் மூலமாக இந்த நாள் முழுவதும் வேலை செய்வதற்கு நீங்கள் பலன் தாரும். எப்படி விசுவாசத்துல வாழ்க்கையை ஓட்டுறாரு பார்த்தீங்களா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்ப அவர் அதிகாலையில போய் எழும்புறாருன்னா அவர் எவ்வளவு தூரம் தேவனை நேசிச்சிருக்கிறாரு, ஜெபத்தை எவ்வளவு ருசி பார்த்திருக்கிறார். அந்த ஜெப நேரம் இருக்கு பாருங்க, தேவனோடு பேசுகின்ற நேரம் இருக்கு பாருங்க, எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் அது ஈடு செய்ய முடியாதுங்க. அப்படி தூக்கம் இழுத்தாலும் தேவன் மீதான அன்பு, அந்த ஜெபத்தின் மீதான அந்த ஆர்வம் அவரை தட்டி எழுப்பி கொண்டு போகுதுங்க. இந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? நீங்க 12 மணிக்கு படுத்து தானியேலை போல, இயேசுவை போல நீங்க சொன்ன நேரத்துல நீங்க எழுந்திருக்கிறீங்களா?
நீங்கள் இருட்டோடு எழுதுன்னு அவசியம் இல்லைங்க. 6 மணிக்கு குறிச்சிருப்பீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா? சொன்ன நேரத்தில் எழுந்திருக்கிறீங்களா? சில சமயத்தில் நம்ம அந்த இரவு தூக்கம் கம்மியாக கூட இருக்கும். அந்த கம்மியான தூக்கம் தான் பரவாயில்ல, ஆண்டவர் இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜெப நேரத்தை மாற்றாமல் நீங்கள் எழுந்திருக்கிறீங்களா? இயேசுவினுடைய ஊழியத்திற்கான வல்லமை அங்கே சீஷர்களை சேர்க்கிறாருன்னா காரணம் ஜெபம். பிரசங்கத்துக்கு வல்லமை ஜெபம். அங்கே பிசாசு ஓடுதுன்னா ஜெபந்தான் காரணம். சுகமாகறாங்கன்னா ஜெபந்தான் காரணம். அப்போ அந்த ஜெபத்தின் மீதான வாஞ்சையும் ஜெப நேரத்தை மாற்றாத அந்த குணமும் நம்மிடத்துல இருக்கிறதா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது பாடம் அதுதாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ வசனம் 39, கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இப்போ வேற சில விஷயம் ஓடுதுங்க. இப்போ ஓய்வு நாளை விட்டு அடுத்த நாள் வந்துருச்சு, அதான் விடிகளாயிருச்சுல. இப்படி வேற ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது பாருங்க. இந்த சம்பவத்திற்கும் மார்க் 1க்கும் சம்பந்தம் இருக்கு. அவர் குஷ்டரோகி ஒருவனை அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இப்ப ஒரு குஷ்டரோகி ஒருவனை பார்க்கிறார். அவன் என்ன சொல்றான் பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்ப எனக்கு விருப்பம் இருக்குது, நீங்க என்ன சுத்தமாக்க விரும்புறீங்களா? உம்மால் ஆகும் என்பதை அவன் நம்பிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நிச்சயம் இந்த குஷ்டரோகி இருந்திருக்குது. ஏன்னா அவன் மார்க் 1 கேட்டிருப்பான் போல் தெரியுது. இப்போ விஷயம் அவனை அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா ஆண்டவர் பார்க்குறாரு. அது கேட்குறான் பாருங்க, உமக்கு சித்தம் உண்டா, உனக்கு விருப்பம் இருக்குதா? எங்கள் சிருஷ்டிகர்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? அவன் கேட்குறான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகமான விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். இப்போ நம்ம கொஞ்சம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, அவன் குணமான பிற்பாடு ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? அந்த வார்த்தையை கேட்டானா கேட்கலையா? அதான் கேள்வி. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீர் இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, எந்த மனுஷன்ட்டையும் சொல்லாத. அப்புறம் என்ன செய்யணும்? ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். இந்த அதிகாரத்தில் எத்தனை முறை உடனே 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 வருது? கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டுபிடிங்க. ஏன் உடனே உடனே வருது? மார்க் 1 மட்டும் இல்லைங்க, மார்க்குவின் புத்தகம் முழுவதும் வருகின்ற வார்த்தை, அடிக்கடி வருகின்ற வார்த்தை உடனே. இப்போ மார்க் 1 மட்டும் படிக்கிறோம், உடனேன்ற வார்த்தை எத்தனை முறை வருது? ஆண்டவர் உடனே என்ன சொன்னார்? நீ எந்த மனுஷனையும் பார்க்காத, போய் ஆசாரியனை பார்த்து நீ செலுத்த வேண்டிய வரியை போய் செலுத்துப்பா அப்படின்றார். உடனே அப்படின்றார். அவனுக்கு பாருங்க, எச்சரிக்கையாக இருன்றாரு, கண்டிப்பாய் சொல்றாரு. என்ன விஷயம்? ஏன கண்டிப்பு இருக்குது? அப்ப இவன் மனுஷன்கிட்ட போய் சொன்னான்னா நிறைய குஷ்டரோகிகள் வந்துருவாங்க. அப்ப அங்க ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுருது, அவ்வளோதான். அப்போ டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுருச்சுன்னா உடனே குறை கண்டுபிடிக்கிறவங்க வந்துடுவாங்க. பார்த்தியா, ஒரு சுகாதாரமே மனுஷன்கிட்ட கிடையாது, இவரெல்லாம் மேசியாவா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆகையினால மனுஷன்கிட்ட சொல்லாத, யார்கிட்ட போய் சொல்லு? ஆசாரியன்ட்ட போய் சொல்லு. அப்போ ஆசாரியன்ட்ட போய் சொல்லும் பொழுது இவர் அந்த ஆசாரியன் நினைக்கிறாங்க, இவரெல்லாம் மோசே நம்ம கொடுத்துருக்கிற டாக்டர்ஸை மாற்றுறதுக்கு புதிய டாக்டர்ஸ் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதற்கு இடம் கொடுக்காம இவர் பாருங்க, மோசே சொன்னதுக்கு இவர் மரியாதை கொடுக்குறாரு, கீழ்ப்படிய சொல்றாரு அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காக அவர் அனுப்புறாரு. இல்லை, அவங்க சொல்லுகிற காரியம் தவறு என்பதற்கு இவங்கள எங்கேயும் போய் சொல்லாதப்பா, நீ அங்கே போய் காட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன அடுத்தது? அப்படி சொல்லும்போது அவங்க இவரை குறித்து சரியா புரிஞ்சுப்பாங்களா இல்லையா? சரி, இவன் என்ன செஞ்சான்? இவ்வளோ விஷயம் உள்ள இருக்குது. அதனால தான் சொல்றாரு, ஊழியமே தடைப்பட்டு போயிருமியா, கண்டிப்பாய் சொல்லி எச்சரிக்கை கொடுத்து அனுப்புறாரு. வசனம் 45, அவனும் புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தியும் பண்ண தொடங்கினான். என்னவா? அவனுக்கு தலைகால் புரியல, எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் போய் ஆசாரியனை பார்த்தானா பார்க்கலையான்னு தெரில, அவசியமே இல்லை.
இங்கேயே டிராஃபிக் ஜாம் வந்துருச்சு. அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார். இப்போ எப்படி ஊழியத்தை ஆரம்பிச்சாரு? கடலோரமாய் போய் ஆரம்பிச்சார். பிரசங்கம் எங்க பண்ணாரு? ஓய்வு நாள் பகல் வேளையில பண்ணார். பிற்பகல்ல சுகமாக்கினார். அதற்கப்புறம் ஓய்வு நாள் முடியும் பொழுதும் பட்டணம் முழுவதையும் சுகமாக்கினார். சரிங்களா? அதற்கப்புறம் பார்க்குறோம் நம்ம இந்த குஷ்டரோகியை சுகமாக்கினாரு. என்ன நடக்குது? பிசாசிட்ட சொன்னாரு, நீ என்ன பைபிள் சொல்லுது, நீ பேசாமல் அவனை விட்டு போ. அது பேசாம போச்சுங்க. சரிங்களா? திரும்பியும் வந்து பிசாசுகள் துரத்துறாரு. ஒன்றும் பேசுவதற்கு இடம் கொடுக்கவே இல்லைங்க. பிசாசு கீழ்ப்படியுது. மனுஷன் என்ன பண்றான்னா, அவன் போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ அவரால் வெளியரங்கமா வந்து ஊழியம் செய்ய முடியல. இப்போ மனுஷனை இந்த குஷ்டரோகி இவன் போய் சொன்னானே, இவனை ஏவினது எது? இது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. பல சமயத்துல நம்ம உண்மைகளை போய் கொட்டுறோம், பிரசங்க பீடத்துல கொட்டுறோம், வேத பாடம் எடுக்கிற இடத்துல கொட்டுறோம். அதை தேவன் ஏவுனது போல் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை. அதனால யாருக்கோ யாருடைய ஊழியமோ பாதிக்கப்படுது. இயேசுவானவருடைய ஊழியம் தடைப்பட்டு போகுது. ஆக சற்று யோசிக்கணும். நான் சென்ற வாரத்தில் ஒரு புஸ்தகம் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். நம்முடைய தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம். அது வந்து அமெரிக்காவில் உள்ள தெற்கத்திய இடங்களில் உள்ள கருப்பர்கள் வாழுகின்ற இடம். அந்த அந்த இடங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்லணும் அப்படின்ற உணர்த்துகின்ற ஒரு புஸ்தகம் அது. அங்கே சொல்கிறாங்க, அங்கெல்லாம் வந்து அப்போவே ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு அப்படின்னு வருது. நம்முடைய ஊழியர்கள் அங்கு செல்லும் பொழுது மிருகத்தின் முத்திரையை உடனே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல வேண்டாம். அப்போ வந்து அதை கேட்கக்கூடியவங்க கருப்பர்களை அடிமையாக வச்சிருக்கிறாங்க. இப்போ நீ இதை வேற சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுடைய பணி நிறைவேறாது அப்படின்றாங்க. புரியுதா நான் சொல்றது? மிருகத்தின் முத்திரை குறித்து உடனே சொல்ல வேண்டாம். உடனே நம்ம சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் நம்ம சொல்லிடுவோம். வசனம் சொல்லுதுங்க, ஜாக்கிரதையாய் திருவசந்த பிரசங்கம் பண்ணு. என்ன? ஸோ அப்போ பேசுவதற்கு ஒரு நேரம் இருக்குது, பேசாமல் இருப்பதற்கு ஒரு நேரம் இருக்குது. இந்த தலைப்பை குறித்து பேசுவதற்கு ஒரு நேரம் இருக்குது, தலைப்பை குறித்து பேசாமல் இருப்பதற்கு ஒரு நேரம் இருக்குது. கடைசி காலம் ஆயிடுச்சு, நம்ம சொல்கிறத சொல்லிடுவோம், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து பார்ப்பா. இல்லைங்க, அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சாட்சியாமத்தில் உறுதிப்படுத்தணும். வேதமும் சாட்சியம் அப்படி சொல்லுதா? அப்படி உறுதி காட்ட முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இல்லை. அப்போ எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது. அதை நம்ம நிதானமாக செய்யணும். ஊழியங்கள் பாதிக்கப்படுது. ஸோ 5 விஷயங்க. அதிகாலை வேளையிலே நடந்த ஊழியம், ஓய்வு நாள் பகல் வேளையில் நடந்த ஊழியம், ஓய்வு நாள் பிற்பகலில் நடந்த ஊழியம், ஓய்வு நாள் முடியும் போது நடந்த ஊழியம், இந்த ஊழியத்துக்குரிய ரகசியம், இந்த ஊழியம் எப்படி தடைபட்டு போச்சு. அந்த வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாத போது அவர் ஊழியங்கள் தடைபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. சரி, மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 5 விஷயம் பார்த்தோங்க. இயேசுவானவர் யாருன்னு புரியுதா? இயேசுவானவர் ஊழியத்துக்கு சீஷர்களை உருவாக்குகிறார். நீங்கள் சீஷர்களா இல்லை விசுவாசிகளா? முதல்ல அதுக்கு முடிவு வாங்க. நீங்கள் சபைக்கு போயிட்டு வர விசுவாசியா, ஊழியம் செய்கிற சீஷர்களா? நீங்கள் வெறும் விசுவாசிகளா இருக்கிறீங்களா அல்லது சீஷர்களை உருவாக்குற விசுவாசிகளா இருக்கிறீங்களா? எத்தனை சத்தியம் சொல்ற மக்களை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. சத்தியத்துல சேர்ப்பது ஒன்றுங்க, நீங்க கொண்டு வந்த ஆத்துமாக்கள் போய் சத்தியத்துல ஆள் சேர்க்கிறாங்களா? யோசிங்க. உங்களுடைய செய்திகள், உங்களுடைய வேத பாடம் எப்படி இருக்குது? வல்லமையோடு இருக்கிறதா? யோசிக்கணும். நீங்கள் ஓய்வு நாள் பிற்பகலிலே நன்மை செய்தவராக சுற்றி திரிகிறீங்களா? யோசிங்க. நீங்க ஆண்டவர் என்ன பேச சொன்னாரோ அதை பேசுறீங்களா? ஆண்டவர் எதை பேச சொல்லலையோ அதை பேசாம இருக்கிறீங்களா? யோசிங்க. போதும், இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசுவானவர் இப்படி இருக்கிறார், நாம் எப்படி இருக்கிறோன்றதை புரிஞ்சுப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றிப்பா. இயேசுவினுடைய அழைப்பை புரிஞ்சிருக்கிறோம், இயேசுவினுடைய பிரசங்கத்தை புரிஞ்சிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஓய்வு நாளில் சுகமாக்குற ஊழியத்தை புரிஞ்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஜெபத்தை எவ்வளவு நேசிக்கிறார், ஜெப நேரத்தை எவ்வளவு நேசிக்கிறார், பிதாவோடு பேச எவ்வளவு நேசிக்கிறார். அந்த ஒரு வேலை எனக்கு தாரும்.
அந்த இயேசுவானவர் எங்களுக்குள்ளாக வந்து வாசம் செய்யட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.